Hello friends, welcome to Sasi Samayal. Manaka சமைக்கலாம் சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல 10 நிமிஷத்துல டக்குனு செய்யற மாதிரி ரொம்ப சுவையா ரொம்ப அருமையா யாரனா திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா கூட நம்ம டக்குனு செஞ்சு முடிச்சிடற மாதிரி அவல் பால் இது ரெண்டுத்தையும் வச்சு சூப்பரான ஒரு அவல் பாயாசம் எப்படி செய்யறது அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற கமெண்ட் லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா செய்யுங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் கடாய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா செய்யறதுனால பேன் எடுத்துட்டேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடு ஏறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் நல்லா உருகி வந்துருச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா முந்திரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க நிறைய கூட சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ லைட்டாக கோல்டு கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி ஓரளவுக்கு நல்லா கோல்டு கலர் ஆகிட்டு வந்துருச்சுங்க. இப்போ தேவையான அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். காஞ்சி திராட்சை தான் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா உப்பி பலூன் மாதிரி வருங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு நல்லா உப்பி வந்து வருந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கோல்டு கலர் ஆகிட்டு வந்துருச்சுங்க. அதனால் நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ அதே நெய்யிலேயே நம்ம அவல் எடுத்துருக்கோங்க. நீங்கள் கெட்டியான அவல் எடுத்தாலும் பரவாயில்ல, லேசான அவல் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த நெய்லேயே அவல் சேர்த்து நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம வறுக்கும்போது அந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லோட அருமையாக பொரிஞ்சு வரும். லைட்டாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தா போதுங்க. நல்லா வறுந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எந்த கப் அளவில் அவல் எடுத்தோமோ அதே கப் அளவில் 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாயில்டு மில்க் தான் எடுத்திருக்கேன், காய்ச்சிய பால். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அவல் வெந்து வரட்டும். பாருங்கள், அவல் நல்லா பாலில் வெந்துட்டு இருக்கு. இது வெந்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவல் எடுத்து அதே கப்பிலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கொதிச்சு வரட்டும். பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இந்த பக்கம் அவளும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருக்குங்க. எனக்கு வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா, அதாவது பாயாசம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே செய்கிறேன். இப்போ கரைஞ்ச வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி நம்ம அவலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தூசி ஏதாவது இருந்துச்சுனாலும் நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்கும், வெல்லம் அதிகமாக இனிப்பு அதிகமாக இருக்கணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. திக்காக வேணும்னாலும் திக்காக, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக, உங்கள் டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கலாங்க. ஏலக்காய் பொடி என்னடா இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒயிட்டாக ஒன்றும் இல்லைங்க. நான் ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது அடிக்கடிக்கு அதை பொடிச்சு பண்ண முடியாது, கொஞ்சமாக சேர்த்து பொடிக்க முடியாது மிக்சிலன்றதுனால ஒரு பொடி ஏலக்காய் கூட 1 பொடி சர்க்கரை சேர்த்து மிக்சியில் பவுடராக நல்லா அரைச்சி ஒரு காற்று போகாத டப்பாவில் அடைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கெட் பவுடரை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை தூவி கலந்து விட்டுக்கலாங்க. வா, சூப்பர், செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் தேடி வந்துருப்பாங்க போல்.
என்ன செஞ்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு வாசனை மணமாக வருது. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் போல். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய அவல் பாயாசம். இதே போல் பாலில் செய்கிற ஒரு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்கிற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.